வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம். இது கார்த்திகை மாதத்தில் 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மாலை 4:39 வரை. அதன்பின் மூலம். திதி வளர்பிறை பிரதமை, மதியம் 12:48 வரை. அதன்பின் வளர்பிறை த்விதியை. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 4:39 வரை சந்திராஷ்டமம். அதன்பின் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாலை 4:39 முதல் சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 2 வரை. பிற்பகல் 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன், புதன், சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:39 அளவில் சந்திர பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுர் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மிடம் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடைய தகவல்களை, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரத்தை ஒரு குறுஞ்செய்தியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா, இல்லை ஒரு ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம பலன் சொல்கிறோம். அதற்கான கட்டணம் உண்டு. அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு கம்ப்யூட்டர் முறையில் ஜாதகம் போட்டு தரோம். அது திருக்கணிதம், வாக்கியம் அப்படிங்கிற 2 முறையிலையும் உங்களுக்கு தேவை எதுவோ அதுவில் போட்டு கொடுக்கலாம். அது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி அமைப்பில், A4 சைஸில் ஒரு பக்கம் அமைப்பில் ராசி நவாம்சம், அது இருக்கக்கூடிய டிகிரி, என்னென்ன கிரகங்கள் என்ன மாதிரி விட்டுருக்குங்கிற அளவில் ஒரு ஜாதகத்தை PDF முறையில் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கே அனுப்பியும் தரலாம். இல்லை டிஃபால்ட்டாக அதிலே ப்ரோக்ராம் பண்ண ஒரு அமைப்பில் ஒரு 130-140 பக்கம் கொண்ட பலாபலன்களோட சோடச வர்க்க சாட்டோடு இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய புக்கு வடிவில் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். அதையும் PDF வடிவில் உங்களுக்கு அனுப்பித்தரோம். அதற்கான கட்டணமும் உண்டு. ஜாதகம் போடணும்னு நினைக்கிறவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் நம்ம ஜாதகம் இல்லை, ஒன்று போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கே அனுப்பித்தரோம். அது திருக்கணிதம், வாக்கியம் எந்த முறையில் உங்களுக்கு வேணும்னாலும், இல்லை ஏற்கனவே நீங்கள் திருக்கணிதம் வச்சுருப்பீங்க, வாக்கியத்தில் ஒன்று போடலான்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டுத்தரோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் ஜாதகம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வரலாம், இல்லை ஆன்லைன் சர்வீஸ் அதுவும் உண்டு. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 4:39 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது பணம் விட்ரா பண்ணணும், ஏடிஎம்முக்கு போனோம் அப்படின்னா மாலை 5 மணிக்கு அப்புறம் போங்க, போய் விட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஞாபக மறதியாக நம்மளுடைய டெபிட் கார்டையே மிஷின்லேயே கூட விட்டுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சில பேர் நடந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால் ஞாபக மறதி ஏற்படலாம். சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடையும் தாமதமும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. மாலை நேரத்துக்கு பிறகு நேரத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து 3 கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருக்காங்க. அதில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கார்.
இன்றைக்கி மாலை 4:39 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் செல்ல போகிறார். அதனால் அடுத்து மாலை நேரத்திலிருந்து ஒரு 2 நாளுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்றைக்கே செய்வது சிறப்பு. காலை நேரத்தில் செய்து முடிப்பது சிறப்பு. நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸை குறைச்சிக்கணும். அதனால் நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்கிறது சிறப்பு. இன்றைக்கி பகல் நேரம் நல்லா இருக்குது. மாலை நேரத்துலேருந்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் பகல் நேரமே உங்களுக்கு சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் 4:39 அளவில் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணையப் போகிறார். சுக்கிரன் 5 குடைய கிரகம், சந்திரன் 2 குடைய கிரகம். இந்த சந்திரன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இணையும் போது நிறைய புது வரவுகள் வீட்டுக்கு வரும். அது பொருளாக வரலாம், பணமாக வரலாம், இல்லை நண்பர்களாக யாராவது உங்களை தேடி வரலாம். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது இன்று மாலையிலேருந்து இந்த சம்பவங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். சுபமங்கலமான காரியங்கள் வீட்டில் நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான நேரம் காலம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக திருமண விஷயங்கள் கைகூடும். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியோட உங்கள் ராசி அதிபதிக்கு குருவின் பார்வை, அந்த பார்வையோடு இன்றைக்கி மாலை நேரம் வரைக்கும் இருக்கார். மாலை 4:39 உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் செல்கிறார். அங்கே போய் சுக்கிரனோடு இணைகிறார். அதனால் அதுவும் ஒரு நல்ல இணைவு. சந்திரன் சுக்கிரனோடு இணைவதும் ஒரு சிறப்பான யோகம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். மாலை நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். மாலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுடைய தெய்வீக பணிகள் எதுவாக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போது அதற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி உடம்பில் ஏதாவது உபாதைகள்லாம் இருந்ததுன்னா மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு மருத்துவர் பரிசோதனை, அதற்காக யாராவது ஒரு டாக்டரை பரிந்துரைப்பாங்க. அந்த டாக்டர் கை வச்சா உங்களுக்கு எல்லாம் வியாதியும் சரியாகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. யோகமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை. தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாயாருக்கு ஏதாவது நீங்கள் சிறப்பாக வாங்கி கொடுத்து அவர்களுடைய அன்பையும் பாராட்டியும் பெறக்கூடிய நேரம். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பயணம் சில பேருக்கு ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். தூரதேசத்திலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருளை யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆகா, இதைத்தானே வாங்கணும்னு நினச்சோம், வாங்கிட்டோமே, வந்துடுச்சே கைக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அது கை கடிகாரமாக கூட இருக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் யோகமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய், நன்மை செய்யாத ஒரு கிரகம். 8 நீச்சமானால் அது நன்மை. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன், 11 கிரகம் சந்திரன், அவரும் நீச்சம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை. இது மாலை 4:39 வரைக்கும் இந்த மாதிரி கிரகநிலை இருக்குது. அதுக்கப்புறம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சென்று அங்கே சுக்கிரனோடு இணைகிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல பலம் பெறுவார். சந்திரனும் 4ஆம் இடத்துல பலம் பெறுவார். இந்த இரு கிரகங்களும் 4ஆம் இடத்தில் பலம் பெற்று உங்களுக்கு பலமாக நன்மை செய்ய போகுது. இந்த 2 கிரகமும் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். ஒன்று தனஸ்தானத்துக்கு அதிபதி, மற்றொன்று லாபஸ்தானத்துக்கு அதிபதி. தன லாபாதிபதிகள் சுகஸ்தானத்தில் இணைகிறார்கள். பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. இந்த 12 ராசியில் இப்போ இருக்கிற கிரகநிலையே கன்னிக்கு தான் நல்லா இருக்குது. அதனால் உங்களால் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படும், மற்றவர்களால் உங்களுக்கும் நன்மை ஏற்படும். உங்கள் வயது, தகுதி, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பான பலாபலன்கள் நடக்கும். ஜோஷியர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது நம்ம முன்னேறுவதற்கான விஷயங்கள் இருக்குன்னா அதற்கான ஸ்டெப்ஸை இன்றைக்கி எடுத்து வைக்கணும். அது உங்களுடைய இருக்கும் சூழ்நிலை. இப்போ ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் அதற்கான ஏதாவது புஸ்தகம் வாங்கிறது, பாடப்புஸ்தகத்துக்கு படிப்பு, அந்த மாதிரியான விஷயத்தை முயற்சி செய்யணும். இதே திருமண வயதில் இருப்பவர்கள்னால் திருமணத்திற்காக முயற்சி செய்யணும். வேலை தேடுபவர்கள் ரெஸ்யூம் தள்ளி விடணும், ஒரு மெயில் போடணும்.
இந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும். இந்த நாள் யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள். அதில் சந்திர பகவான் இன்று மாலை நேரத்தில் 3ஆம் இடம் சென்று அங்கே உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனோடு இணையப் போகிறார். அந்த சுக்கிரன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல அது சிறப்பான யோகம். இந்த சுக்கிரன் சந்திரன் 3ஆம் இடத்துல இணைகிற அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்து குருவால் பார்க்கப்படுவார் நிலை இருக்குது. அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மை. சில நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான், ராசி அதிபதி 9ஆம் இடத்தில். 9 அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. ராசி அதிபதி 9ஆம் இடத்துல. 9க்குரிய கிரகம் ராசிக்குள்ளே. இது பரிவர்த்தனை ஆகுது. இது மாலை நேரம் வரைக்கும் இந்த கிரக அமைப்பு இருக்குது. மாலை நேரத்திற்கு பிறகு 4:39 பிறகு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். அங்கே போய் சுக்கிரனோடு இணைகிறார். சுக்கிரன் 7க்குடையவர். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு, அதாவது 7க்குடைய கிரகத்தோடு இணையும் போது அது நிறைய பண விஷயத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்யும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2 7க்குடைய கிரகங்களும் பரிவர்த்தனை. அப்போ 2 கிரகங்கள் பரிவர்த்தனை 2 விதமாக பரிவர்த்தனை ஆகுது. அதில் பரிவர்த்தனம் பெற்ற கிரகத்தோடு சந்திரனே பரிவர்த்தனை ஆகிறாரு. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் சந்திரன் போய் சுக்கிரனோடு அமருகிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை. இப்படி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுடைய தேவை பூர்த்தியாக போகுது. தேவைக்கேற்ற பணம் வரும். தேவையை மீறி பணம் வரும். அதனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இப்போ மழை பெய்யுது. உங்களுக்கு பணமழை பெய்யும். யோகமான நாள். தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். அதில் சூரியன், சந்திரன், புதன், இந்த 3 கிரகங்களுக்கும் குரு பார்வை. அதனால் சுபமங்கலமான காரியங்கள் வீட்டில் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். வீட்டில் எப்பயுமே மங்களகரமான சொல்லும் செயலும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பேருக்கு இப்போது வெளிநாடு பயணம், வெளிநாட்டிற்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வெளிநாடு போய் அங்கே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி தாய்நாடு திரும்புவதோ அல்லது வெளிநாடு போகணுங்கிற எண்ணமோ ஏற்படும். இல்லைன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒன்று வெளிநாடு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி அதற்கான யோக பலன் இருக்குது. உங்கள் ராசிக்குள் சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் நன்மை செய்யாத ஒரு கிரகம். அதுவும் உங்கள் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அதனால் இந்த பரிவர்த்தனா யோகம் தனு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். என்ன நன்மை செய்யும் அப்படின்னா, முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்போம். இப்போ ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்மளுடைய தேக பலம் நல்லா இருந்தால் மனோபலம் நல்லா இருக்கும். மனோபலம் நல்லா இருந்தால் காரியம் ஜெயமாகும். அப்படி ஒரு கிரக அமைப்பு வெற்றிக்குரிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள். அதில் சந்திர பகவான் இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைகிறார். இந்த சுக்கிரனும் சந்திரனும் 12ஆம் இடத்துல இணைவது பல ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். அதில் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதனால் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் வயதிற்கு தகுந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். இப்போ வரன்னு பார்த்தா ஃபிக்ஸ் ஆயிரும். நமக்கு தானாலாம் எதுவும் வராது. நம்ம தான் முயற்சி செய்து மேட்ரிமோனியாக போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ பண்ணி பேசணும். அந்த மாதிரி முயற்சி எடுத்தால் நன்மையாக நடக்கும். பலருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன். சுக்கிரனுக்கு இன்றைக்கி சாயங்காலம் சுக்கிரனோடு சந்திரனும் இணையப் போகிறார். சுக்கிரன் சந்திரன் நினைவு 11ஆம் இடத்துல, 10ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். இது எல்லாமே நன்மையான விஷயம். தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலுக்கான முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, உங்களுடைய சக ஊழியர்களின் பாராட்டு, அவர்களுடைய ஆதரவு, குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டோடு வர்த்தகம் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம், ஏதாவது பாக்கிகள் வசூலாகும். ஏதாவது வர வேண்டிய வரவு இருந்தால் அதெல்லாம் வரும். வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு இப்போ லாபகரமாக நடக்கும். யோகமான நாள்.
மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது மிகச்சிறப்பான யோகம். அதுவும் 3 8 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருந்தால் அது சிறப்பு. அதனால் எவ்விதம் பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அதில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5 கூடையவர். 9 கூடைய கிரகமும் 5 கூடைய கிரகமும் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியம். இந்த இருவேறு கிரகங்களும் நீச்சம் பெற்று பரிவர்த்தனை பெறுகிறது. அதனால் இந்த மாதிரி நீச்சம் பெற்ற கிரகங்கள் நீச்சமான நிலையில் பரிவர்த்தனை ஆவதுங்கிறது ஒரு சிறப்பான யோகம். பரிவர்த்தனா யோகத்திலேயே சில யோகங்களில் ரொம்ப சிறப்பாக பலனை செய்யும். இந்த 5 9 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறது உங்களுக்கு பிரமாதமான யோகம். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கும். மீன ராசியில் குழந்தை இல்லாதவர்கள்லாம் இப்போ மருத்துவ பரிசோதனை செஞ்சிங்கன்னா அது கிளிக் ஆயிரும். அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இப்போ. உங்களுக்கு இப்போ ப்ரமோஷனுக்காக ஏதாவது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல செய்தி வரும். இந்த மாதிரி பல்வேறு விதமாக நற்பலன்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் உங்கள் முயற்சியை செய்யணும். முயற்சி தான் திருவினையாக்கும். இந்த கிரகநிலை உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. முயற்சித்து பாருங்கள். நல்ல நாள்.